63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் நாயன்மார் குங்கிலிய கலைய நாயனார். குங்கிலிய கலைய நாயனார் சோழ நாட்டில் அமைந்திருந்த திருக்கடவூர் என்னும் ஊரில் பிறந்தார். திருக்கடவூர் இன்றைக்கு திருக்கடையூர் என்று அழைக்கப்படுகிறது. இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருக்கடவூரில்தான் சிவபெருமான் தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயன் என்னும் சிறுவனை காக்க யமதர்மனை காலால் உதைத்து காலசம்ஹார மூர்த்தியாக வெளிப்பட்டார். திருக்கடவூரில் அருளும் அபிராமி அன்னை தன்னுடைய பக்தரான அபிராமி பட்டரை காப்பாற்றுவதற்காக அமாவாசை அன்று முழு நிலவை தோன்றச் செய்தார். அபிராமி பட்டர் இங்கு அருள் புரியும் அபிராமி அம்மை போற்றி புகழ்மிக்க அபிராமி அந்தாதியை பாடியுள்ளார். பெருமைமிக்க திருக்கடவூரில் தோன்றி வசித்து வந்த குங்கிலிய கலைய நாயனாரின் இயற்பெயர் கலையனார் என்பதாகும். இவர் திருக்கடவூரில் அருள் புரியும் அமிர்தகடேஸ்வரரின் மேல் பேரன்பு கொண்டு தினமும் குங்கிலியத்தால் தூபம் காட்டி வழிபாடு நடத்தி வருவதை தொண்டாக செய்து வந்தார். ஆதலால் இவரை எல்லோரும் குங்கிலிய கலையனார் என்று அழைத்தனர். குங்கிலியம் என்பது சாம்பிராணியை போன்று தணலில் இடப்படும் வாசனை பொருள். தணலில் குங்கிலியம் இடப்படும் போது அது நறுமண புகையை வெளியேற்றும். சிவபெருமான் குங்கிலிய கலைய நாயனாரை சோதிக்க எண்ணினார். ஆதலால் கலையனாரின் செல்வ வளம் குறையத் தொடங்கியது. கலையனார் தன்னுடைய உடைமைகளான நிலம், கால்நடைகள், வீடு முதலியவற்றை விற்றார். எனினும் கலையனார் இறைவனை வழிபடும் குங்கிலிய தூப வழிபாட்டு முறையை மட்டும் நிறுத்தவே இல்லை. காலப்போக்கில் அவருடைய செல்வ வளம் முழுவதும் கரைந்தது. அவருடைய குழந்தைகள் மனைவியும் உண்ண ஆகாரமின்றி பட்னி கிடந்தனர். குழந்தைகளின் நிலையை கண்டு மனம் நொந்த மனைவியார் தன்னுடைய பொன்னாலான திருமாங்கல்யத்தை கணவரிடம் தந்தார். திருமாங்கல்யத்தை விற்று நெல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி வருமாறு கூறினார். கலையனாரும் திருமாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு வீதியில் செல்கையில் இன்றைய தூப வழிபாட்டிற்கு குங்கிலியம் இல்லையே, என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே சென்றார். அப்போது வணிகன் ஒருவன் பொதி மூட்டை ஒன்றுடன் வந்தான். அவன் அருகே சென்ற கலையனார் பொதி மூட்டையில் என்ன பொருள் உள்ளது என்று விசாரித்தாள். அது குங்கிலிய பொதி என்று வணிகன் கூறியதும் பேரானந்தம் கொண்டார். பொன்னை கையில் கொடுத்து குங்கிலியத்தையும் அனுப்பி வைத்த இறைவனின் கருணையை எண்ணி பேரானந்தம் கொண்டார் கலையனார். அவர் பசியோடு இருக்கும் குழந்தைகள் மனைவியையும் மறந்தார். மனைவி எதற்காக தன்னுடைய திருமாங்கல்யத்தை தந்து அனுப்பினார் என்பதையும் மறந்து வணிகனிடம் பொன்னை பெற்றுக்கொண்டு குங்கிலியத்தை கொடுக்குமாறு வேண்டினார். வணிகனும் பொன்னை பெற்றுக்கொண்டு குங்கிலியத்தை கொடுத்தான். நேரே அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சேமிப்பறையில் குங்கிலியத்தை பத்திரப்படுத்தினார். கோயிலிலேயே தங்கிவிட்டார். கலையனாரின் மனைவி மற்றும் குழந்தைகள் அவரின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தனர். இரவுதான் வந்தது. ஆனால் கலையனார் இல்லம் திரும்பவில்லை. பசி மயக்கத்தில் குழந்தைகளும் மனைவியும் உறங்கினர். அப்போது இறைவனுடைய அருளால் அவ்வீட்டில் உணவுப் பொருட்களும் செல்வங்களும் குவிந்தன. இதனை கலையனாருடைய மனைவியின் கனவில் இறைவனார் தெரிவித்தார். கலையனாரின் மனைவி எழுந்ததும் இறைவனுடைய கருணையை எண்ணி வியந்தார். அதிகாலையில் உணவு தயாரிக்கும் பணியை தொடங்கினார். கலையனாரின் கனவில் தோன்றிய இறைவன், நீ உன் இல்லம் சென்று அறுசுவை உணவை உண் என்று கட்டளையிட்டார். இறைவனின் கட்டளையை ஏற்று கலையனார் தன் இல்லம் சென்றார். அங்கிருந்த செல்வ வளங்கள் அனைத்தையும் இறையொருளால் கிடைத்தது என்பதை மனைவி மூலம் அறிந்ததும் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். அதன் பின் கலையனாரும் மனைவியாரும் சிவனடியார்களுக்கு திரு அமுது அளிக்கும் திருத்தொண்டையும் குங்கிலிய தூப திருத்தொண்டையும் தொடர்ந்து செய்து வந்தனர். பல வருடங்கள் கழித்து திருப்பனந்தாள் என்னும் திருக்கோயிலில் சிவலிங்கம் திருமேனி சாய்ந்திருந்தது. அதற்கு காரணம் தாடகை என்னும் சிவபக்தை. தாடகை தினமும் திருப்பனந்தாள் சிவபெருமானுக்கு மாலை அணிவித்து வழிபட்டு வந்தாள். ஒரு நாள் தாடகை பெருமானுக்கு மாலை அணிவிக்க செல்கையில் அவளுடைய ஆடை சற்று தளர்ந்தது. அதனால் அவள் ஆடையை முழங்கைகளில் தாங்கியவாறு மாலை அணிவிக்க முயன்றாள். இறைவனார் தாடகையின் துயர் நீக்கி மாலையை வாங்கும் பொருட்டு தன்னுடைய திருமேனியை சாய்த்தார். தாடகை எளிதாக மாலையை இறைவனுக்கு அணிவித்து வழிபட்டு சென்றாள். அன்றிலிருந்து இறைவனாரின் திருமேனி சாய்ந்திருந்தது. அப்போதைய சோழ மன்னன் திருப்பனந்தாள் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்தான். சாய்ந்திருந்த லிங்க திருமணியை கண்டதும் மன்னனுக்கு கவலை உண்டானது. எப்படியாவது லிங்க திருமணியை நேராக்கி விட வேண்டும் என்று எண்ணினான். ஆதலால் இறைவனாரின் திருமேனியில் கயிற்றினை கட்டி யானையை கொண்டு இழுக்கச் செய்தான். சாய்ந்திருந்த லிங்கம் நேராகவில்லை. மாறாக யானை மயக்கமுற்று கீழே விழுந்தது. லிங்க திருமேனியை நேராக்கும் மன்னனின் முயற்சி வீணானது. நடந்தவைகளை கேள்வியுற்ற குங்கிலிய கலைய நாயனார் திருப்பனந்தாள் சென்றார். குங்கிலிய தூப வழிபாடு நடத்தினார். 5 எழுத்தை உச்சரித்தபடி லிங்க திருமணியில் பூமாலை சாற்றி மாலையின் முடிவில் கயிற்றை கட்டி கயிற்றின் மறுமுனையை தன்னுடைய கழுத்தையில் மாட்டிக்கொண்டு இழுத்தார். கலையனார் கட்டி இழுத்த அன்பு என்னும் பாசக்கயிற்றால்
இறைவனார் மகிழ்ந்து தன்னுடைய திருமேனியை நேராக்கி கொண்டார். நடந்தவைகளை கண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் ஆச்சரியத்தில் கலையனாரை போற்றி வணங்கினான். திருமாலும் நான்முகனும் காண இயலாத இறைவனாரின் திருவடியை அடியார்களே காண இயலும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று புகழ்ந்து கலையனாருக்கு நிறைய பரிசளித்தான். அப்பரிசுகளை கொண்டு குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலிய தூப வழிபாட்டையும் அடியார்களுக்கு திரு அமுது செய்விக்கும் பணியையும் தொடர்ந்தார். ஒரு சமயம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருக்கடவூர் வந்திருந்தனர். அப்போது குங்கிலிய கலைய நாயனார் அவ்வடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து மகிழ்ந்தார். இவ்வாறு இறைவனாருக்கும் அவர் தம் அடியார்களுக்கும் திருத்தொண்டுகள் பல புரிந்து குங்கிலிய கலைய நாயனார் இறுதியில் சிவனடியை அடைந்து பெரும் பேறு பெற்றார். குங்கிலிய கலைய நாயனார் குரு பூஜை ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் குங்கிலிய கலைய நாயனாரை ஒரு நிமிடம் நினைத்தால் கூட போதும், நமக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த பதிவில் வேறொரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.